Hi children, welcome to Math Rhythm. This is chapter 3 Coordinate Geometry of class 9 CBSE. இந்த வீடியோவில் நம்ம exercise 3.1ல உள்ள sumsலாம் solve பண்ணலாம். ஓகேவா? இப்போ exercise 3.1ல first sum என்னன்னு பார்க்கலாம். How will you describe the position of a table lamp on your study table to another person? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளோட ஸ்டடி டேபிளில் ஒரு டேபிள் லேம்ப் இருந்ததுன்னா அதோட பொசிஷனை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை இன்னொரு பர்சன்கிட்டயோ எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். இந்த டேபிளில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டேபிள் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதோட பொசிஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? இந்த சைடு வந்து நம்மளோட சிட்டிங் சைடு இல்லையா, நம்ம இந்த சைடு தான் உட்காருவோம் இல்லையா. இந்த சைடு வந்து நம்ம உட்கார்ந்துருக்க பொசிஷனுக்கு லெஃப்ட் சைடு வரும் இல்லையா. இந்த எட்ஜ் வந்து நம்ம சிட்டிங் பொசிஷனுக்கு ரைட் சைடு வரும். ஓகேவா? இந்த சைடு வந்து நம்மளோட சிட்டிங் பொசிஷனுக்கு ஆப்போசிட் சைடு. ஓகேவா? ஸோ அதை டாப் எட்ஜுன்னு எடுத்துக்கலாம். இப்போ டேபிள் லேம்போட பொசிஷனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? நம்மளோட சிட்டிங் எட்ஜிலேருந்து தட் இஸ் இந்த சைடு சிட்டிங் சைடு எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம் இல்லையா. அதை வந்து நம்ம ஏ யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாம். நம்ம சிட்டிங் பொசிஷனோட லெஃப்ட் சைடு எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜு இதிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணலாம் இல்லையா. அதை பி யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் லெஃப்ட் எட்ஜிலேருந்து மென்ஷன் பண்ணணும், ரைட் சைடு எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை சி யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி இல்லை நான் வந்து டாப் எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, சிட்டிங் பொசிஷனோட லெஃப்ட் எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்ட்டு நான் டிஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்னாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டாப் எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கார்னர்ஸை நான் ஏபிசிடின்னு மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த டேபிளோட டாப் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். ஏபிசிடி அந்த டேபிள் டாப்போட கார்னர்ஸை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட டேபிள் லேம்ப் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த பொசிஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்னா நமக்கு 2 எட்ஜஸ் தேவைப்படுது இல்லையா. அப்போது நம்ம ஏபி அண்ட் ஏடியை பேஸ் பண்ணி இதோட பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏபி அண்ட் பிசியை பேஸ் பண்ணி இதோட பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா டிசி அண்ட் ஏடி இந்த 2 எட்ஜஸையும் எடுத்துட்டும் இதோட பொசிஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிடி அண்ட் பிசி இந்த 2 சைடும் எடுத்துகிட்டு நம்ம இந்த பொசிஷனை டிஸ்கிரைப் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு ஹரிசாண்டல் எட்ஜும் ஒரு வெர்டிக்கல் எட்ஜும் தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்போ தான் நம்ம அதோட பொசிஷனை ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே ஒரு கோஆர்டினேட் பிளேனில் ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதலாம்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவோட பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன எடுத்திருக்கோம், சைடு ஏபியிலேருந்து அதாவது உங்களோட சிட்டிங் சைடு அதுலேருந்து இந்த லேம்போட டிஸ்டன்ஸ் ஏ யூனிட்ஸ். அதே மாதிரி இந்த ஏடின்ற சைட்லேருந்து இந்த லேம்போட டிஸ்டன்ஸ் வந்து பி யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஏபி ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அண்ட் ஏடி வெர்டிக்கல் ஆக்சிஸ் இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா பி கமா ஏன்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ ஒரு கோஆர்டினேட் பிளேனில் ஒரு பாயிண்ட் இங்கே இருந்ததுன்னா இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் எழுதுவோம். எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய் கோஆர்டினேட் எழுதணும். ஒய் கோஆர்டினேட்ன்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ அதை செகண்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ஏபி ஹரிசாண்டலாகவும் ஏடியை வெர்டிக்கலாகவும் எடுக்கும்போது நமக்கு வந்து பி கமா ஏன்னு வருது அதோட கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? இதே நான் வந்து சைடு ஏடியை வந்து ஹரிசாண்டலாக எடுத்துக்கிட்டு சைடு ஏபியை வந்து வெர்டிக்கலாக எடுத்துக்கிட்டேன்னா நமக்கு இந்த டேபிள் லேம்போட பொசிஷன் எப்படி வரும், சைடு ஏபியிலேருந்து ஏ யூனிட்ஸ் இல்லையா, அண்ட் சைடு ஏடியிலேருந்து பி யூனிட்ஸ். அப்போது நம்ம ஏடியை எக்ஸ் ஆக்சிஸாகவும் ஏபியை ஒய் ஆக்சிஸாகவும் எடுத்துட்டா நமக்கு அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி வரும்னா ஏ கமா பின்னு வரும். ஓகேவா? ஏன்றது எக்ஸ் கோஆர்டினேட், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த லேம்ப் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ் தட் இஸ் நம்ம ஏபியை எடுத்திருக்கோம். அதே மாதிரி பின்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த லேம்ப் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் தட் இஸ் சைடு ஏடி. ஓகேவா? ஸோ நம்ம எந்த 2 சைட்ஸ் வேணால் ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம அந்த பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறது சிட்டிங் சைடில் உள்ள எட்ஜும் சிட்டிங் சைடுக்கு லெஃப்ட் சைடில் என்ன எட்ஜ் இருக்கோ அந்த எட்ஜையும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஒரு ஹரிசாண்டல் எட்ஜ் ஒரு வெர்டிக்கல் எட்ஜ் எடுத்துக்கணும்.
அதுக்கேற்ற மாதிரி அந்த லேம்போட கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் எழுதணும், அதாவது ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ், தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு ஒய் கோஆர்டினேட் எழுதணும், ஒய் கோஆர்டினேட்ன்றது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 40 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், பி வந்து நம்ம 20 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்போது நம்ம ஏபியை ஹரிசான்டலாகவும் ஏடியை வெர்டிக்கலாகவும் வைக்கும்போது நம்ம 20,40ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ சைடு ஏடியிலேருந்து 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, சைடு ஏபியிலேருந்து 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுவே வந்து நம்ம ஏடியை ஹரிசான்டலாகவும் ஏபியை வெர்டிக்கலாகவும் வச்சுருந்தா நமக்கு இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து 40,20ன்னு வரும். ஓகேவா. நம்ம எந்த 2 சைட்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆகும். புரியுதா. ஸோ இதோட ஆன்சர் எப்படி எழுதலாம்? டிபெண்டிங் ஆன் த ஆர்டர் வி கேன் ரைட் த பொசிஷன் ஆஃப் த லேம்ப் as A, B ஆர் B, A. புரியுதா. இப்போ செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். A city has 2 main roads which cross each other at the center of the city. ஒரு சிட்டியில் 2 மெயின் ரோடு இருக்குது, அது ரெண்டும் சென்டர் ஆஃப் த சிட்டியில் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. These 2 roads are along the north-south direction and east-west direction. ஸோ ஈஸ்ட்-வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு ரோடு, நார்த்-சவுத் டைரக்ஷனில் ஒரு ரோடு, 2 மெயின் ரோடு போகுது. ஃபஸ்ட் அதை ட்ரா பண்ணிக்கலாமா? நம்ம ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மெயின் ரோடு ட்ரா பண்ணணும், ஈஸ்ட்-வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு மெயின் ரோடு. ஓகேவா. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட். நெக்ஸ்ட்டு நார்த் சவுத் டைரக்ஷனில் ஒரு மெயின் ரோடு ட்ரா பண்ணணும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் நார்த், திஸ் இஸ் சவுத். இப்போ நம்ம 2 மெயின் ரோடு ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆல் த அதர் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த சிட்டி ரன் parallel to these roads and are 200 meters apart. அதாவது மற்ற எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே இந்த 2 ரோடுக்கு பேரலாக தான் போகுது. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு இடையில 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா. அதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு ரோடு இருக்கு இல்லையா, அப்புறம் நார்த் சவுத் டைரக்ஷனில் ஒரு ரோடு. இந்த 2 ரோடுக்கும் பேரலாக தான் மற்ற எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே போகுது. ஓகேவா. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தெர் ஆர் 5 ஸ்ட்ரீட்ஸ் இன் ஈச் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்த் சவுத் டைரக்ஷனில் 5 ஸ்ட்ரீட்ஸ், ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 5 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. யூசிங் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். ட்ரா எ மாடல் ஆஃப் த சிட்டி ஆன் யுவர் நோட் புக். ரெப்ரசன்ட் த ரோட்ஸ் ஆர் ஸ்ட்ரீட்ஸ் பை சிங்கிள் லைன்ஸ். நம்ம இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு ரோடு ட்ரா பண்ணியாச்சு, நார்த் சவுத் டைரக்ஷனில் ஒரு ரோடு ட்ரா பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு ரோடுக்கும் பேரலாக 5 ஸ்ட்ரீட்ஸ் வரையணும். அதில் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு இடையில 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதை நம்ம 1 சென்டிமீட்டரை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போது 1 சென்டிமீட்டரை நமக்கு 200 மீட்டர்ஸாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு பேரலாக 5 ஸ்ட்ரீட்ஸ் ட்ரா பண்ணலாம். ஓகேவா. இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் செகண்ட் ஸ்ட்ரீட். அது மாதிரி 5 ஸ்ட்ரீட்ஸ் ட்ரா பண்ணணும் இல்லையா. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 200 மீட்டர்ஸ் இல்லையா. இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 3rd ஸ்ட்ரீட். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 4th ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 5th ஸ்ட்ரீட். இப்போ நம்ம அந்த ஈஸ்ட் வெஸ்ட் மெயின் ரோடுக்கு பேரலாக 5 ஸ்ட்ரீட்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நார்த் சவுத்தில் இருக்க ரோடுக்கு பேரலாக 5 ஸ்ட்ரீட்ஸ் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிடலாமா? இப்போ இது வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட். ஓகேவா. நார்த் சவுத் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட். செகண்டு நார்த் சவுத் டைரக்ஷனில் செகண்ட் ஸ்ட்ரீட் ட்ரா பண்ணலாம். இப்போ இது வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் செகண்ட் ஸ்ட்ரீட். ஓகேவா. ஸோ இதுக்குமே ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு இடையில 200 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நார்த் சவுத் டைரக்ஷனில் 3rd ஸ்ட்ரீட் ட்ரா பண்ணிடலாம். இது வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் 3rd ஸ்ட்ரீட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நார்த் சவுத் டைரக்ஷனில் 4th ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட்டு நார்த் சவுத் டைரக்ஷனில் 5th ஸ்ட்ரீட். இப்போ நம்ம மாடல் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தெர் ஆர் மெனி கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இன் யுவர் மாடல். அதாவது 2 ஸ்ட்ரீட்டும் ஒரு இடத்துல கிராஸ் ஆகுது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. மெனி கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இன் யுவர் மாடல். A particular cross street is made by 2 streets, one running in the north-south direction and another in the east-west direction. இப்போ east-west directionல ஒரு ஸ்ட்ரீட்டு, north-south directionல ஒரு ஸ்ட்ரீட்டு. ஓகேவா. ரெண்டும் இப்போ ஒரு இடத்துல கிராஸ் ஆகுது இல்லையா, அதை தான் வந்து கிராஸ் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. ஓகேவா. Each cross street is referred to in the following manner. இப்போ அந்த கிராஸ் ஸ்ட்ரீட் எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இஃப் த செகண்ட் ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் த நார்த்-சவுத் டைரக்ஷன் and 5th street in the east-west direction meet at some crossing, then we will call this cross street 2,5. Suppose for example இது வந்து north south directionல second streetனு எடுத்துக்கலாம்.
இந்த லைன் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 5th ஸ்ட்ரீட்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த கிராசிங்கை நம்ம எப்படி எழுதணும்னா 2,5ன்னு எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு உள்ள இந்த கோஆர்டினேட் வந்து இட் ரெஃபர்ஸ் த ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன். இந்த செகண்ட் உள்ள கோஆர்டினேட் வந்து இட் ரெஃபர்ஸ் த ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணி அந்த கொடுத்துருக்க 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க? how many cross streets can be referred to as 4,3 and then how many cross streets can be referred to as 3,4. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு 4,3ல எத்தனை கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 4,3னா 4 வந்து இட் இஸ் ரன்னிங் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நார்த் சவுத் டைரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொடுத்துருக்கிறது தான் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ நார்த் சவுத் டைரக்ஷனில் உள்ள 4th ஸ்ட்ரீட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் உள்ள 3rd ஸ்ட்ரீட்டும் எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? எத்தனை கிராசிங்கில் மீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு 4,3ன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, இந்த கிராசிங் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 4ன்றது நார்த் சவுத் டைரக்ஷனில் 4th ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட் இல்லையா, இந்த லைன். நெக்ஸ்ட்டு 3ன்றது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 3rd ஸ்ட்ரீட். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 3rd ஸ்ட்ரீட்ன்றது இந்த லைன். ஸோ ரெண்டு எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த லைனும் இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு 4,3. ஸோ அப்போ எத்தனை இடத்துல கிராஸ் ஆகுது? ஒரே ஒரு இடத்துல தான் கிராஸ் ஆகுது. கரெக்டாக? நார்த் சவுத் டைரக்ஷனில் உள்ள 4th ஸ்ட்ரீட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் உள்ள 3rd ஸ்ட்ரீட்டும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் கிராஸ் ஆகுது. இந்த கிராசிங் வந்து நமக்கு 4,5ன்னு வருமா? நார்த் சவுத் டைரக்ஷனில் 4th ஸ்ட்ரீட்டு, ஈஸ்ட் வெஸ்ட்டில் 5th ஸ்ட்ரீட்டு. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து 4,2ன்னு வரும். நார்த் சவுத்தில் 4th ஸ்ட்ரீட், ஈஸ்ட் வெஸ்ட்டில் 2nd ஸ்ட்ரீட். ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க 4,3ன்றது ஒன்லி 1 பாயிண்டில் மட்டும்தான் கிராஸ் ஆகும். ஸோ there is only one cross street that can be referred to as 4,3. புரியுதா? எக்ஸாம்பிளில் கொடுத்துருந்த 2,5 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2,5ன்றது நார்த் சவுத்தில் 2nd ஸ்ட்ரீட் இங்கே இருக்கு இல்லையா. செகண்ட் கொடுத்துருக்க 5 வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் 5th ஸ்ட்ரீட் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டு எங்கே மீட் பண்ணுதுன்னா இந்த பாயிண்டில் மீட் பண்ணுது. இதுதான் 2,5. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? how many cross streets can be referred to as 3,4. அப்போ 3ன்றது நார்த் சவுத் டைரக்ஷனில் 3rd ஸ்ட்ரீட், 4ன்றது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 4th ஸ்ட்ரீட். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு 3,4 கேட்டிருக்காங்க. அப்போ நார்த் சவுத்தில் 3rd ஸ்ட்ரீட், ஈஸ்ட் வெஸ்ட்டில் 4th ஸ்ட்ரீட். இது ரெண்டு எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நார்த் சவுத்தில் 3rd ஸ்ட்ரீட் இங்கே இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட்டில் 4th ஸ்ட்ரீட் இங்கே இருக்குது. இது ரெண்டு எங்கே மீட் பண்ணுது? இந்த பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் 3,4. இதுவும் ஒரே ஒரு கிராசிங் தான் இருக்குது இல்லையா. ஸோ there is only one cross street that can be referred to as 3,4. புரியுதெல்லாம் இந்த சம்ம எப்படின்ட்டு? ஆன்சர் எழுதிடலாமா? ஸோ there is only one cross street that can be referred to as 4,3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் there is only one cross street that can be referred to as 3,4. புரியுதா இந்த சம் எப்படின்ட்டு? ஸோ இந்த ரெண்டு சம்மு கிளியராக இருக்குல்ல? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் எக்ஸசைஸ் 3.2ல உள்ள சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். Thank you children. Thanks for watching. Thank you children. Thanks for watching.